குட் ஈவினிங்மா. இன்றைக்கி நடந்த தமிழ் சீனியர் எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் பேப்பர். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கண்டென்சேஷன் கொடுத்துருக்காங்க, அது ஒரு 40 மார்க்கு. செகண்ட் ஒன்று வந்து மொழிக்கப்பட்ட குறிப்புகளை கொண்டு வினாக்களை குறிப்பிட்ட கடிதம் மற்றும் பிற ஆவணங்களை உரிய முறையில் விரிவலத்தில் எழுதுக, அது ஒரு 40 மார்க்கு. ஆனால் அதில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஒப்பந்த புள்ளி, அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது விளம்பரம், அடுத்து விபத்து, 3 தான் கேட்டிருக்காங்க. 3 ஒவ்வொன்றும் 20 மார்க்குக்கு 3 இது கேட்டிருக்காங்க. 3 வந்து 40 மார்க்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா சுருக்கெழுத்தில் எழுதுக. சுருக்கெழுத்தில் எழுதுக வந்து என்னென்னா 20 மார்க்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு 10 இது வந்து உங்களுக்கு வந்து இதாக தான் இருக்குது, கிராம் லாஸ் அதாவது தனிக்குறி சொல்ல சம்மந்தமாக தான் இருக்குது. இதுதான் இன்றைக்குள்ள கொஸ்டின். தமிழ் ஸ்பீடை பொறுத்தவரை என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, சட்டப்பேரவையில் பேசிய அந்த மாதிரி தான் ஆரம்பித்து தமிழ்நாடு வளர்ச்சி எந்த துறையில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா லெட்டர் பார்ட்டில் வந்து ஒரு கேட்ட பொருள் வந்து சரியாக வந்து தவறான பொருள் வந்து அனுப்புனனால அதை வந்து நீங்கள் வந்து கூறினீங்கன்னா திருப்பியும் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து ஏதோ ஒரு பொருளை வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி லெட்டர் பார்ட்டில் கேட்டிருக்காங்க. ஓவராலாக வந்து தமிழ் சீனியர் வந்து ஓரளவு பரவாயில்ல அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்ல முடியல, ஆனால் வந்து பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பசங்க சொன்னாங்க. தேங்க்யூம்மா.